alcohols and phenols and ethers. Okay. Okay, ma. பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஆல்கஹால் ரைட் பண்ணிக்கோ. இதை முடிச்சுன்னா நம்ம இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னக்கா, more than number of electron donating group lesser will be the acidic strength. Acidic strength. அதாவது அதிக எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா, என்ன குரூப் இருந்தா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா, புரியுதா? இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கு சொல்றாங்க. லெசர் வில் பி தட் அசிடிக் ஸ்ட்ரென்த். அப்போ அமிலத்தின் வலிமை குறைவாக இருக்கும். நல்லா கவனி, அதிக எண்ணிக்கையான எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு சொன்னாக்கா அமிலத்தில் வலிமை குறைவாக இருக்கும் என்பதுதான் மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ற பாருங்க. லிசன். இங்க CH3 OH CH3 C OH CH3 H CH3 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 OH. இப்போ பார்த்தோன்னாக்கா இதில் எது சார் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கேட்டாக்கா நல்லா கவனிங்க. ஸோ இதில் 1 இருக்கு, இதில் 2 இருக்கு, இதில் 3 இருக்குமா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, அப்போ எங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக இருக்கோ அங்கே என்னது அசிடிக் ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்கும். அப்போ நான் ரைட் பண்ற ஆர்டர் நீங்க சொல்லு போகலாம். இது என்ன ஆர்டர்? அப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டரா? டிக்ரீசிங் ஆர்டர். நல்லா கவனிக்கணும். அசிடிக் ஸ்ட்ரென்த் நான் போட்டுக்கிறது அதிகம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இதுல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குமா, இதுல 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, இதுல 3 இருக்கு. ஆமா தானே? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு சொன்னேன், குறைவாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எங்க குறைவா இருக்கோ அங்க அசிடிக் அதிகமா இருக்கும். அப்ப நான் போட்டுக்கிற ஆர்டர் அதிகம்னு அர்த்தம். புரியுதுங்களா? எஸ், ஓகேம்மா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இப்போ அடுத்ததுமா ஐ மீன் ஆல்கஹால் முடிச்சாச்சுமா. நெக்ஸ்ட் அரோமேட்டிக் ஆல்கஹால் போயிட்டோம். ஓகேவா? அரோமேட்டிக் ஆல்கஹால் நான் சொல்லுவோம் ஃபீனால் சொல்லலையா? ஓகே, டாபிக் எழுதிக்கோ. ஃபீனால்மா. நெக்ஸ்ட் வந்து ஃபீனால். ஃபீனோடைய ஃபார்முலா என்ன? C6H5OH. இதை செக்ஸ்ட்ரா ட்ராப்பர் எப்படி சொல்லுவோம் இல்லையா? சப்போஸ் இப்போ பாண்டு போட்டோம்னாக்கா ஓகே இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ சப்போஸ் உனக்கு
இந்த OH அட்டாச் இந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் கேக்குறாங்க, என்னமா சொல்லுவீங்க? sp2 sir. Yeah. sp2 கார்பன். என்ன கார்பன்? sp2 கார்பன். ஏன் சார் sp2 கார்பன் சொல்றீங்கன்னா இந்த கார்பன்ல என்ன பாண்ட் இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்தாவே அது என்னது? sp2 இல்லையா? எஸ், ஓகேமா. இப்போ அடுத்தது ஃபீனால கிளாசிஃபிகேஷன் பண்ற போறோம். ஓகேவா? ஃபீனால கிளாசிஃபிகேஷன் பண்ண போறோம். அது ஃபீனால் 4 டைப்ஸா கிளாசிஃபிகேஷன் பண்ணலாமா? அதில் ஒவ்வொரு டைப்பா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப், ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் டைப் மோனோஹைட்ரிக் ஃபீனால். நம்ம சொல்றோம் மோனோஹைட்ரிக் ஃபீனால். ஓகே, மோனோஹைட்ரிக் ஃபீனால் சொல்றேன். அப்போ மோனோஹைட்ரிக் ஃபீனால என்ன மீனிங்னாக்கா உனக்கு இங்கே மீனிங் புரியணும். மோனோனா ஒன்னு, அப்போ ஒரே ஒரு OH இருக்கணும், அதான் என்னது? மோனோஹைட்ரிக் ஃபீனால் சொல்றேன் இல்லையா? எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஒரே ஒரு OH பாருங்க, இங்க OH இருக்கு, இங்க CH இருக்குன்னு வச்சுக்கோ. யாருக்கோ தெரியுமா அதுக்கு நேம் என்னன்னு? இதுக்கு காமன் நேம் கேட்டா என்ன சார் கேட்டா ஆர்த்தோகிரசால். என்ன சொல்லணும்? ஆர்த்தோகிரசால். CRESOL, ஆர்த்தோகிரசால் சொல்லணும். புரியுதா? எஸ். அது யூபி கேட்டா என்ன சொல்வேன்? நம்பர் தரணும். எப்படி நம்பர் தருவீங்க அப்படின்னா OH அட்டாச் கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்ப செகண்ட் கார்பன் இருக்கு, CH இருக்கு, அப்ப 2 மெத்தில், இது ஃபீனால். 2 மெத்தில் ஃபீனால் சொன்னா ஐயூபிக் நேமா. ஓகேவா? எஸ், இது ஆர்த்தோகெரசால். அடுத்து கவனிங்க, ஸோ இங்க OH இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க CH3 போட்டா இதுக்கு நேம் வந்து மெட்டாக்ரசால். என்னமா சொல்லணும்? மெட்டாக்ரசால். ஏன்னா இந்த CH எந்த பொசிஷன் இருக்கு? மெட்டா பொசிஷன் அர்த்தம். ஞாபகம் இருக்கா? OH அட்டாச் பக்கத்து கார்பன் என்னது? ஆர்த்தோ கார்பன். அது பக்கத்து கார்பன் மெட்டா கார்பன். அது பக்கத்து கார்பன் பேரா கார்பன். ஓகேவா? அதனால இது மெட்டாக்ரசால் நம்ம சொல்றோம். ஓகே, ஐயூபிஏ கேட்டா என்ன சொல்வீங்க? 3 மெத்தில் ஃபீனால். 3 மெத்தில் ஃபீனால் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் OH எங்க இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க CH இருந்தா இதுக்கு நேம் வந்து பேராக்ரசால். என்ன சொல்லணும்? பேராக்ரசால். ஓகேவா? இது காமன் நேம். ஐயூபிக்கு நம்ம சொல்லுவீங்க 4 மெத்தில் ஃபீனால். என்ன சொல்லணும்? 4 நம்பர் தரணும். நம்பர் தரும்போது எப்படி தரணும்? OH குரூப் அட்டாச் ஆன கார்பன்லே நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4. ஆனா ஆர்த்தோ பேராமெட்டா சொல்லும்போது பக்கத்து கார்பன்ல ஸ்டார்ட் பண்ணணும். OHக்கு பக்கத்து கார்பன்ல ஆர்த்தோமேட்டா பேரான்னு ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் கொடுக்கும்போது அதுலயே ஸ்டார்ட் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஓகே, அப்ப ஆர்த்தோகிரசால், மெட்டாக்ரசால், பேராக்ரசால். ஓகே, இதான் என்னது? மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். அடுத்தது செகண்ட் டைப். இதை சிலரும் Yes, sir. ஓகே, செகண்ட் டைப் டைஹைட்ரிக் ஃபீனால். டைஹைட்ரிக் ஃபீனால். டைஹைட்ரிக் ஃபீனால மீனிங் என்ன சார் கேட்டா பென்சீன் ரிங்ல 2 ஃபோகஸ் இருந்தா அதுக்கு பேர் என்னது? டைஹைட்ரிக் ஃபீனால்னு சொல்றோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் கவனிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லிசன். இப்போ OH இந்த கார்பன்ல இருக்கு, அனதர் OH இந்த கார்பன்ல இருக்கு, அப்படி சொன்னா இதுக்கு நேம் கேட்டகால். என்ன சொன்னோம்? கேட்டகால். கேட்டகால் சொல்லணும். இதுக்கு ஐயூபிஏ கேட்டா என்ன சொல்லணும்? 1,2 டைஹைட்ராக்சி பென்சீன். என்ன சொல்லணும்? 1,2 டைஹைட்ராக்சி பென்சீன். அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள்
OH இங்க இருக்கு, another OH இந்த காப்பர்ல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இதுக்கு நேம் என்ன சொல்லுங்க கேட்டா ரெசசினால். என்ன சொன்னோம்? ரெசசினால், RESOR, ரெசசினால். ஓகேவா? இதுக்கு ஐயுபே கேட்டா 1,3 டைஹைட்ராக்சி பென்சீன், 1,3 டைஹைட்ராக்சி பென்சீன் சொல்லணும். அடுத்தது OH இந்த காப்பல் இருக்கு, அடுத்த OH இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு நேம் குயினால். ஓகே, குயினால் சொல்லணும். ஓகேவா? எஸ், இதுக்கு ஐயுபி கேட்டா 1,4 டைஹைட்ராக்சி பென்சீன். ஓகேவா? இதம்மா டைஹைட்ரி ஃபீனால்கான எக்ஸாம்பிள். இது செகண்ட் டைப். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டைப். தேர்ட் டைப் ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். ஓகே, ட்ரைஹைட்ரிக் ஃபீனால் எக்ஸாம்பிள் என்ன கேட்டா, ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனிங்க. OH புரியுதா? 3 OH வருதுல்ல, இதுக்கு பேர் வந்து பைரோகலால். என்ன சொல்லணும்? பைரோகலால். பைரோகலால். ஓகே, பைரோகலால். ஓகே, இதுக்கு ஐயுபி கேட்டா என்ன சொல்லுவீங்க? 1, 2, 3 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். புரியுதா? இது ஐயுபிக்கு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கவனிங்க. Here ஒரு OH, here also ஒரு OH, here also ஒரு OH. இதுக்கு நேம் என்ன சொன்னா ஹைட்ராக்சி குயினால். என்ன சொல்லணும்? ஹைட்ராக்சி குயினால் சொல்லணும். சரியா? அடுத்தது ஸோ OH இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேரு ஃப்ளூரோகுளுசினால். ஃப்ளூரோகுளுசினால். ஓகேவா? இதுக்கு ஐயுபே கேட்டா சொல்லுங்க 135. ஆமா தானே? பாருங்க, அப்ப நம்ம எப்படி தருவீங்க? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப எங்க இந்த கோப்பல OH இருக்கு? 135 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். ஓகேவா? எஸ், இதுதான் வந்து ட்ரைஹைட்ரிக் ஃபீனால் சொல்றோமா. அண்ட் ஃபோர்த் ஒன்னு சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால். ஃபோர்த் ஒன்னா சொல்றோம் சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால் சொல்றோமா. substituted phenol. Okay, for example, இதுக்கு நேம் OH NH2. இப்படி இருந்தா இதுக்கு நேம் வந்து ஆர்த்தோ அமினோ ஃபீனால் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆர்த்தோ பொசிஷனா அமீன் குரூப் இருக்கு, NH2 அமீன் இல்லையா? அதனால ஆர்த்தோ அமினோ ஃபீனால். ஓகேவா? எஸ். ஸோ சப்போஸ் இப்படி இருந்தாமா, இதெல்லாமே சப்ஸ்டியூட் தான். சப்ஸ்டியூட்டட் ஃபீனால் சொல்றதெல்லாம். இங்க CHO இருந்து இங்க OH இருந்தா இதுக்கு நேம் என்ன கேட்டா ஆர்த்தோ ஹைட்ராக்சி. என்ன சொல்லணும்? ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைடு.
ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு. பட் இது போதும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம், ரியாக்ஷன் போயிடலாமா, ப்ரிப்பரேஷன் போயிடலாமா. மோனோஹைட்ரிகால், டைஹைட்ரிகால், ட்ரைஹைட்ரிகால் இல்லையா. ஸோ அது மாதிரி பீனால்ல எல்லாமே உங்களுக்கு தெரியணும், தரவா தெரியணும். அந்த மீனிங் தெரிஞ்சா நீ ஈஸியாக சொல்ல முடியும். சரியா, ஓகேம்மா. நெக்ஸ்ட் டாபிக் கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இனிமே நல்லா கவனிங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பீனால்ஸ். என்ன சொல்ல பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பீனால்ஸ். Preparation of phenols. கரெக்டா? ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டவுஸ் ப்ராசஸ். தமிழ்ல டவ் தொகுப்பு. டவுஸ் ப்ராசஸ். ஓகே, தமிழ்ல டவ் தொகுப்பு. கவனிங்க பார்க்கலாம். வெரி சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஸோ பீனால் எடுத்துக்கிறோம். பீனாலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், குளோரோபென்சீன் எடுத்துக்கணும். என்ன தெரியுமா, குளோரோபென்சீன் இல்லையா. இந்த குளோரோபென்சீன்ல சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். என்ன போடுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். போடும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா, வெரி சிம்பிள். இந்த சிஎல்லும் இந்த ஹச் சேர்ந்து என்ன வெளிப்படும், HCl வெளிப்படும். அப்போ HCl வெளிப்படுச்சுன்னு சொன்னாக்கா, அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா சோடியம் பீனாக்சைடு. ஓகே, இந்த ONA இங்கே வந்துடும். இதுக்கு நேம் என்னது, சோடியம் பீனாக்சைடு. இந்த சோடியம் பீனாக்சைடில் HCl போடணும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போடணும். HCl போடும்போது NAவும் இந்த Cl சேர்ந்து என்ன வெளிப்படும், NaCl வெளிப்படும். என்ன வெளிப்படும், NaCl வெளிப்படும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், பீனால் கிடைக்கும் இல்லையா. இதுக்கு பேர் தானே அது டவுஸ் ப்ராசஸ். இது பேர் நாம டவுஸ் ப்ராசஸ், டவ் தொகுப்பு. புரியுதா? எஸ், வெளியில வந்து NaCl வெளிப்படுச்சு. ஓகே, அடுத்ததுமா ரியாக்ஷன் புரிதலா இருக்கும். Yes, sir. ஓகே, புரிதலா இருக்கா? ஏதாவது டவுட்டா சொல்லுங்க, நான் சொல்றேன். சரியா, ஓகேம்மா. அடுத்த ரியாக்ஷன், செகண்ட் ஒன், செகண்ட் ப்ரிப்பரேஷன் from benzene sulfonic acid. From benzene sulfonic acid. Sulfonic acid. Okay, from benzene sulfonic acid. அப்ப benzene sulfonic acid நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. benzene sulfonic acid வந்து என்னன்னா SO3H. பென்சீன்ல SO3H போட்டா என்னது, benzene sulfonic acid. இதில் நம்ம என்ன போடணும்னாக்கா சோடியம் ஹைட்ராக்சைடு போடணும், NeOH போடணும். போட்டோம். அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா, கவனி. ஸோ அந்த H2SO3 வெளிப்படும். இங்கிருந்து H, அங்க SO3H வெளிப்படுச்சுன்னா அப்ப ரிமைனிங்கா இருக்கு ONA இருக்கு இல்லையா, அந்த ONA இங்க வரும். இதுக்கு நேம் வந்து சோடியம் பீனாக்சைடு. சோடியம் பீனாக்சைடுல என்ன பண்ணும், HCl போடணும். HCl போடும்போது என்ன வெளிப்படும், Naவும் Cl வெளிப்படும். அப்ப என்ன நமக்கு கிடைக்கும், பீனால் கிடைக்கும். ஓகேவா. அடுத்துமா நெக்ஸ்ட் ஃப்ரம் அனிலின். அனில்ல இருந்து பீனாலை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றோம், தேர்டுமா ஃப்ரம் அனிலின். ஓகே, கவனிங்க. ஸோ அனிலின் எடுத்துக்கணும். அனிலின் NH2 இல்லையா. இதுல என்ன பண்ணோம், HNO2 போடணும். அப்போ HNO2 மட்டும் கிடையாது, நீங்க HCl போடணும். என்ன போடணும், HCl.
போடும்போது என்ன சார் நமக்கு கிடைக்குன்னு கேட்டா நல்லா கவனிங்க பாருங்க. இந்த 2H, இந்த O2, இந்த H, இந்த H சேர்ந்து என்ன போயிடும்? வாட்டர் வெளியே போயிடும். எத்தனை மோல் வாட்டர் வெளியே போகும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா 2 mole water. 2 மோல் வாட்டர். HNO2 நேம் என்னம்மா? HNO2 நேம் என்ன? நைட்ரஸ் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்னா HNO3, நைட்ரஸ் ஆசிட்னா HNO2. ஓகேவா? நைட்ரஸ் ஆசிட். இந்த நைட்ரஸ் ஆசிட் வேற எந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணணும் அவருக்கு இருக்காது? HNO2 ஒரு எந்த லெசன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அது என்ன ஈக்குவேஷன்? ஓகே, நான் உனக்கு குழு கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்களா? ரெடியா? ஆல்கஹால அலிஃபாட்டிக் ஆல்கஹால். ஓகேவா? அலிஃபாட்டிக் ஆல்கஹாலை வேறுபடுத்தி காட்டணும்னா என்ன டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? விக்டர் மேயர் ஆய்வு யூஸ் பண்ணுவோம். சொல்லுமா? விக்டர் மேயர் ஆய்வும் விக்டர் மேயர் ஆய்வுல யூஸ் பண்ணுவோம். இதா சொல்லிட்டு எங்க யூஸ் பண்ணுவோம்? விக்டர் மேயர் ஆய்வுல யூஸ் பண்ணுவோம். இதா ஓகேப்பா. இப்போ அப்ப 2 மோல் வாட்டர் வெளியே போச்சுன்னா அப்ப ரிமைனிங் என்ன சார்னு கேட்டா பென்சீன்ல ஆல்ரெடி ஒரு எண் இருக்கா? ஆமா தானே? இங்க HNO2 இருந்து அந்த எண் வந்தா N2 பிளஸ், அடுத்து HCl இருந்து Cl வந்தா Cl மைனஸ். ஓகே, இதுக்கு நேம் என்ன சொன்னாக்கா பென்சீன் டைசோனியம் குளோரைடு. என்ன நேம்? பென்சீன் டைசோனியம் குளோரைடு. இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடுல நம்ம வாட்டர் போடுறோம். என்ன போடுறோம்? வாட்டர். வாட்டர் போடும்போது நல்லா கவனி, N2 மட்டும் தனியா வெளியே போயிடும் இல்லையா? வாட்டர்ல HCl சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? OH இல்லையா வாட்டர்ல, அந்த OH எங்க வந்துடும்? பென்சீன்ல வந்துடும். இப்போ நமக்கு கிடைக்குது என்னது? பீனால். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் from cumene. Okay, from cumene. Fourth one from cumene. From cumene. listen. cumene நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பென்சீன் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? பென்சீன் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரோப்பீன் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கிறோம்? புரோப்பீன். CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதுல கேட்டலிஸ்டா ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் H3 PO4 போடும்போது நல்லா கவனிங்க, ரியாக்ஷன் கவனிங்க. இந்த பை பாண்டை இப்படி மூவ் பண்ணா இந்த கார்பன் என்ன சார்ஜுமா? பிளஸ், இந்த கார்பன் மைனஸ். இது ஏன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது சப்போஸ் இதே பை பாண்டை நான் இப்படி மூவ் பண்ண வச்சுக்கோ, அப்ப இந்த கார்பன் என்ன சார்ஜ்? பிளஸ், இந்த கார்பன் மைனஸ். இது பின்னு வச்சுக்கோ. ஓகே, ஏ மூவ் பண்ணா என்ன கார்போஹைட்ரேட் ஃபார்மேஷன் நடக்குது, பி மூவ் பண்ணா என்ன கார்போஹைட்ரேட் ஃபார்மேஷன் நடக்குதுமா? சொல்லுங்க பாப்போம். ஏ மூவ் பண்ணா செகண்டரி கார்போஹைட்ரேட். ஏன் சவுண்ட் சரியா கேட்கலமா? சவுண்டா கேட்கல, சவுண்டா பேசுங்க. நான் பேச கேக்குது எல்லாருக்கும்? எஸ் சார். சொல்லுப்பா, என்ன கார்போஹைட்ரேட்மா? ஏ வந்து செகண்டரி கார்போஹைட்ரேட். யா வெரி குட். ஏ வந்து செகண்டரி கார்போஹைட்ரேட், பி வந்து பிரைமரி கார்போஹைட்ரேட். யா எஸ். அப்ப எதுல எது மோஸ்ட் ஸ்டேபிள்? செகண்டரி கார்போஹைட்ரேட். யா, அப்ப செகண்டரி கார்போஹைட்ரேட். அப்ப செகண்டரி கார்போஹைட்ரேட் தான் என்ன பண்ணோம்? அப்போ செகண்டரி கார்பன் இருக்கோ அந்த கார்பன் என்ன பண்ணோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சீன்ல இங்க கார்பனுக்கு இங்க H இருக்கு இல்லையா? எஸ், இந்த H Cக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணா எதுக்கு அதிகம் எது குறைவு? எலக்ட்ரான் கவர்தன்மை எதுக்கு அதிகம்? Cக்கு அதிகம். அப்ப C என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். H என்ன சார்ஜ்?
பிளஸ் சார்ஜ். அப்ப இந்த பிளஸ் சார்ஜ் எதை எடுத்துக்கணும் கேட்டா இந்த மைனஸ் எடுத்துக்கும். இந்த மைனஸ் சார்ஜ் எதுதான் இந்த பிளஸ் எடுத்துக்கும். இந்த செகண்டரி கார்பன் எடுத்துக்கும். அப்ப நமக்கு எப்படி ஃபார்ம் கிடைக்கணும்? அதை எப்படி எழுதணும்? இந்த மாதிரி பென்சன் ரிங் போட்டு, ஓகேவா? இந்த கார்பன்ல என்ன வரணும்? CH வரணும். இங்க ஆல்ரெடி CH3 இருக்கு. இங்க டபுள் பாண்ட் உடைஞ்சுதா என்ன அது CH2 இருக்கு இல்லையா? இப்ப இந்த H வந்தா என்ன வந்து CH3. இதுக்கு நேம் தான் குமீன். இதுக்கு நேம் என்னமா? குமீன் சொல்லணும். புரியுதா எல்லாருக்கும்? இந்த டவுட் இருக்கா? டவுட் இருக்கா ஏதாவது? இது புரியுது நான் சொன்னது புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே ஓகே. குமீன் ஃபார்மேஷன். இதுக்கு IUPAC கேட்டா 2-phenyl propane. IUPAC என்னமா? 2-phenyl propane. 2 years இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? கொஸ்டின் எடுத்து பாருங்க தெரியும். 2 times கேட்டு பண்ணிட்டல. ஓகேமா? இப்போ இதுல என்ன சார் பண்ணணும் கேட்டா காற்றுல உள்ள ஓட்டு போடணும். ஏர் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? ஏர் ஓட்டு. காற்றுல உள்ள ஓட்டு போட்டு இங்க 5% அக்வாஸ் Na2CO3 போடணும். 5% அக்வாஸ் Na2CO3 போடணும். போடும்போது என்ன சார் நடக்கும் கேட்டா இந்த ஓட்டு இருக்குல்லம்மா, இந்த ஓட்டு வந்து நல்ல கவனி. இந்த ஓட்டு என்ன பண்ணாக்கா இந்த கார்பனுக்கும் Hக்கும் இடையில இன்செஷன் அப்படின்னா உள்ள வந்து நுழையணும் அர்த்தம். உள்ள வந்து நுழையும். அது எப்படி சொல்லுன்னா இந்த மாதிரி எழுதணும் நீங்க எழுதும்போது. பென்சில் ரிங் போட்டு இதுல சி ஒரு CH3 டாப்ல போட்டு ஒரு CH3 லெஃப்ட்ல போடு. CH இடையில என்ன பண்ணும்? இப்போ இந்த அந்த O2 போடணும். அந்த O2 இப்படி போடணும். ஓகேவா? எஸ். இப்போ இதுல என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சல்ஃபரிக் ஆசிட் போடணும். என்ன பண்ணணும்? சல்ஃபரிக் ஆசிட் H2SO4 போடணும். சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது இந்த ஃபார்ம் வெளியே போயிடும். இது என்ன ஃபார்மு? அசிட்டோன் ஃபார்மு இல்லையா? அப்ப அசிட்டோன் வெளியே போயிடுச்சுன்னா அந்த OH பென்சின் வந்துடும். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். OH பிளஸ் என்ன வெளியே போயிடும்? அசிட்டோன். CH3 C டபுள் பாண்ட் O CH3 நமக்கு இருக்கும். புரியுதா? இதான் கியூமின் இல்லையா? கியூமின் நம்ம என்ன பண்றோம்? இதனால ப்ரிப்பரேஷன் பண்றோமா? இவ்வளவுதான் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? கிளியரா இருக்கு எல்லாரும்? ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள் எழுதிக்கும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கலர்லெஸ், நிறமற்றவை. தமிழ்ல கலர்லெஸ், needle shaped crystal. needle shaped crystal. ஊசி வடிவ படிகம். ஊசி வடிவ படிகமா இருக்கும் பீனால்லாம். அடுத்தது simplest phenol. simplest phenols are liquid. simplest phenols are liquid or low melting solid. low melting solids. எளிய பீனால்கள் திரவமாக உள்ளது அல்லது குறைந்த உருகுநிலை உடைய திண்மம் இல்லையா? அடுத்துமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் நான் சொல்றேன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, வேதியியல் பண்புகள் தமிழ்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் டஸ்ட், ஜிங்க் டஸ்ட்.
புரியுதா? ஃபர்ஸ்ட் reaction with zinc dust. Zinc dust. Okay. Tony, so P எடுத்துக்கிறேன். Phenol. Okay. இந்த phenolல என்ன போறோம்னா zinc போடுறோம். என்ன போறோம்? zinc போட்டு ஹீட் பண்றோம். அப்போ zinc போட்டு ஹீட் பண்ணா என்ன நடக்குன்னு கேட்டா zinc உடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னமா யாராவது தெரியுமா? 3d10 4s. Yeah. 3d10 4s2. 4s2. இப்போ 3d10 4s2 இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்குமா? கிடையாது. அப்ப எப்ப ஸ்டேபிளா இருக்கும்? இந்த 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது ஸ்டேபிளா இருக்கும் இல்லையா? அப்ப 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சா அப்ப என்ன ஆயிடும்? 3d10 ஆயிடும். அப்ப 3d10 அப்ப என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இது Z10 இருக்கும். எஸ் நோ இது Z10. 1 செகண்ட் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். Z10 3d10 4s2 னா அது Z10 இருக்கும். சப்போஸ் அந்த 3d 4s2 லாஸ் பண்ணிட்டா என்ன இருக்கும்? 3d10 மட்டும் இல்லையா? அப்ப என்னது zinc 2+ இருக்கும். zinc 2+ இருக்கும். கரெக்டா? எஸ். அப்ப zinc 2+ ஸ்டேபிள். அப்ப zinc 2+ சார்ஜ் O வந்து என்ன சார்ஜ்? ஞாபகம் இருக்கா? O வந்து எப்ப ஸ்டேபிளா மாறும்? ஓல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓலமா இருக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு O இல்லையா? அப்ப O வந்து 10 எலக்ட்ரான்ஸா மாறுச்சுன்னா ஸ்டேபிளா மாறிடும் இல்லையா? அப்ப என்ன இது? O2 மைனஸ். அப்போ Z10 2+ அந்த O2 மைனஸ் என்ன வெளியே போயிடும்? Z10 ஓவா வெளியே போயிடும். அப்ப ரெமினிங் என்ன சார்னாக்கா நல்லா கவனி, அந்த H எங்க வந்துடும்? அந்த கார்பன் கிட்ட அப்படியே வந்துடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன் கிடைக்கும். என்னமா கிடைக்கும்? அந்த H எப்படி இங்க இருக்கு இல்லையா? அந்த H இங்க வந்துடும். புரியுதா? பென்சீன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பென்சீன் கிடைக்கும். ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ஷன் பண்ண சொல்றேன். அடுத்தமா செகண்ட் ஒன் சொல்லி பார்க்கலாம். கவனி, ரியாக்ஷன் வித் அமோனியா. ரியாக்ஷன் வித் அமோனியா. ஓகே, எப்படி ரியாக்ஷன் பண்ணி பாருங்க. இது ஃபீனால். ஓகே, இது ஃபீனால். கரெக்டா? இந்த ஃபீனால்ல அமோனியா போடும். என்ன பண்ணும்? அமோனியா. அமோனியா ஃபார்முலா NH3. ஓகே, எஸ். இது இத ஆன்ஹைட்ரஸ் ZnCl2 போடணும். கேட்டலிஸ்ட் ஹீட் பண்றோம். போடும்போது நல்லா கவனிங்க, அமோனியாவுல எது நியூக்ளியோஃபைல் எது எலக்ட்ரோஃபைல்மா? இது நியூக்ளியோஃபைல் எது எலக்ட்ரோஃபைல்? அமோனியாவுல H plus electrophile. H plus எலக்ட்ரோஃபைல், NH2 NH2 மைனஸ் நியூக்ளியோஃபைல். இப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்ப இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் OH-க்கும் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர் பண்ணா எது பிளஸ் எது மைனஸ்? carbon பிளஸ், கார்பன் பிளஸ், OH மைனஸ். அப்ப இந்த OH மைனஸும் இந்த H பிளஸ் எது என்ன வெளிப்படும்? H2O வாட்டர் வெளிப்படும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குனாக்கா லிசன், இங்க OH போனது என்ன வந்துடும்? NH2 வரும். புரியுதா? இது என்ன ரியாக்ஷன்மா? இது ஒரு சப்ஸ்டிடியூஷன். என்ன சப்ஸ்டிடியூஷன் கேட்டா என்ன சொல்லணும்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஏன் சார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னாக்கா NH2 மைனஸ் உள்ள வருது, OH மைனஸ் வெளியே போகுது. அப்ப நியூக்ளியோஃபைல் உள்ள வருது, நியூக்ளியோஃபைல் வெளியே போகுதுன்னு சொல்றோம். புரியுதா? எஸ். ஸோ அதனால இதனால இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனு. புரியுதாமா? எஸ். இதுக்கு நேம் தெரியுமாமா? பென்சில் NH2 நேம் என்ன சொல்லிருப்பேன்? அனிலின் சார். அனிலின். அனிலின். எப்போ பேச வாய்ஸ் சரி கேட்கலமா? நீங்க பேச எனக்கு. ஓகேப்பா, நெக்ஸ்ட்மா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நேமிங் ரியாக்ஷன்ஸ். கவனிங்க,
தேர்ட் ஒன் ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன்மா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? ஸ்காட் அண்ட் Spartan Bowman reaction. Spartan Bowman reaction. Okay வா? Yes. கவனிங்க. So reaction பாருமா. P1 எடுத்துக்கிறோம். C6 H5 OH phenol plus CH3 COCl. இதுக்கு நேம் தெரியுமா? CH3 COCl நேம் என்ன? Acetyl chloride. Acetyl chloride. Very good. Acetyl chloride. சோடியம் ஹைட்ராக்சைடு திரிடின் போடணும். என்ன பண்ணணும்? திரிடின் போடணும். போடும்போது என்ன விலை போகும்னு கேட்டா இந்த H இந்த Cl வெளிப்படும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம்னு கேட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? எஸ்ஆர் ஃபார்ம் கிடைக்கும். எப்படி சொன்னாக்கா இந்த மாதிரி CH3 CO இருக்கா, அங்க என்ன இருக்கு? O C6 H5. இதுக்கு பேர் ஃபினைல் அசிட்டேட். காமன் நேம். ஐபி கேட்டா ஃபினைல் எத்தனோனேட். ஃபினைல் எத்தனோனேட் சொல்லணும். பிளஸ் என்ன வெளிப்படுச்சு? HCl வெளிப்படுச்சு. ஓகேவா? இதான் ஸ்பாட்டன் பவுமன் ரியாக்ஷன். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பேன்னு கேட்டா ரியாக்டன்ட் கேட்கலாம், ப்ராடக்ட் கேட்கலாம், கேட்டலிஸ்ட் கேட்கலாம், அல்லது ப்ராடக்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் குரூப்னு கேட்கலாம். என்ன ஃபங்க்ஷன் குரூப் சொல்லணும்? ப்ராடக்ட் என்ன ஃபங்க்ஷன் குரூப்மா இருக்கு? எஸ்டர் சார். எஸ்டர். ஓகே குட். ஓகேமா. இப்போ நம்ம வந்து அசிட்டில் குளோரைடு போட்டா இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ நான் சப்போஸ் பீனால்ல C6 H5 OH பீனால்ல பென்சாயில் குளோரைடு போடணும்னு வச்சுக்கோ. என்னமா? பென்சாயில் குளோரைடு C6 H5 COCl போடுறேன்னு சொன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்கம்மா. சொல்லுங்களா பாஸ்டா. C6 H5 COO யா, இது பேர் ஃபினைல் பென்சோயேட். என்ன சொல்லணும்? ஃபினைல் பென்சோயேட் பிளஸ் என்ன வெளிப்படும்? இங்கேயும் HCl வெளிப்படும். HCl ஆக்சுவலா இங்கிருந்து H இங்கிருந்து Cl HCl வெளிப்படும் சொல். ஓகேவா? இதான் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். சரிதா? நெக்ஸ்ட்மா இது நேமி ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்துமா நெக்ஸ்ட் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பார்க்கறது. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, கவனிமா. ஃபீனால் எடுத்துக்கிறேன். ஃபீனால்ல சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா என்ன விலை போக சொல்ல பக்கம் இருக்கா தெரியுமா? ஃபீனால்ல சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா H2O யா, இங்கிருந்து H இங்கிருந்து OH இல்லையா? H2 வெளிப்படும். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? சோடியம் பீனாக்சைடு. நம்ம இருக்கும் சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். சோடியம் பீனாக்சைடுல மெத்தில் அயோடைட் போடுற சோடியம் பீனாக்சைடுல மெத்தில் அயோடைட் போட்டா NaI வெளியே போயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? OCH3 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? OCH3. இது ஆக்சுவலா என்னது? இதுல என்ன ஃபங்க்ஷன் குரூப் சொல்ல போகலாம்?
பிளஸ் எப்படி படிச்சு எண்ணெய் எப்படி படிச்சு சொல்லுங்கம்மா இதுல என்ன ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் கிடைச்சதுல பென்சில OCH3 என்னம்மா ஈத்தர். வெரி குட் ஏன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அதே டாபிக்ல இருப்பாரு அப்ப இதுக்கு நேம் தெரியுமாமா இது காமன் நேம் அனிசோல். அனிசோல் ஐயூபி கிட்ட மீத்தாக்சி பென்சீன் சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் கவனி ஆக்சிடேஷன் நெக்ஸ்ட் சொல்றேன் ஆக்சிடேஷன் பீனால ஆக்சிடேஷன் பண்ணா என்ன கிடைக்கும் சார் பீனால ஆக்சிடேஷன் பண்றோம் பார்த்துக்க இது பீனால இதெல்லாம் பண்றோம் K2Cr2O7 போடுறோம் கான்ஸ்டிடியூஷன் சல்ஃபரிக் ஆசிட் போட்டா என்ன சார் கிடைக்கும்னு கேட்டா ஸோ இந்த ஃபார்ம் கிடைக்கும் ஆக்சிடேட் இது பேரு 1,4-benzoquinone இது என்ன சொன்னோம் 1,4-benzoquinone ஓகேவா எஸ் ஆக்சுவல் மீனிங் என்னன்னாக்கா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் என்னமா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஃபீனால்ல ரிடக்ஷன் பண்ணும் ரிடக்ஷன் ஓகே இது ஃபீனாலு இதுல 3H2 போடுற நிக்கல் 1,6 போடும்போது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இங்க நடக்குதுவா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகே எஸ் இப்போ கவனிங்க இப்போ இங்க சொல்லுமா ஃபீனால்ல எவ்வளவு கார்பன் இருக்கு எவ்வளவு H இருக்கு எவ்வளவு O இருக்கு சொல்லுங்க C6 கார்பன் இருக்கு 5 H6 ஓ கரெக்ட்டா சார். எஸ் சார். ஓகே ஆனா இங்க பாரு சைக்ளோஹெக்சனால் இதுக்கு பேரு அப்ப இதுல எவ்வளவு C இருக்கு C6 இருக்கா எஸ் சார். எவ்வளவு H இருக்கு சொல்லு போலாம் சொல்லுப்பா எவ்வளவு H இருக்கு 11 சார். நல்லா பாருங்க தானே இருக்கும் ஆமா தானம்மா Yes, sir. Sir. எஸ் சார். H12 இருக்கும் C6 H12 ஓ நல்லா கவனிங்க அப்ப இந்த H6 இருக்குது இங்க H12 மாதிரி என்ன பண்ண அர்த்தம் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து அடிஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் மார்க் நெக்ஸ்ட் electrophilic aromatic substitution reaction ஓகே electrophilic ओके देखो electrophilic aromatic substitution okay electrophilic aromatic substitution அதுல first nitrosation நம்ம என்ன பார்க்கறோம் nitrosation nitrosation so என்ன பண்ணுங்க phenol ஓகே phenol அதுல nitrous acid போடணும் என்ன பண்ணனும் nitrous acid HNO2 போடணும் HNO2 போட்டா இதுல எது எலக்ட்ரோஃபைல் எது நியூக்ளியோஃபைல்மா சொல்ல முடியுமா
H plus nucleophile sir. நோ நோ கரெக்டாக சொல்லணும். Sir, H plus electrophile. NO2 வந்து H plus NO2 minus ஆக்கு வரும் sir. என்னப்பா H plus NO2 minus. NO2 OH மைனஸ் NO ப்ளஸ்மா, புரியுதா? H நோட் எப்படி மாறும்? OH மைனஸ் NO பிளஸ். OH மைனஸ் நியூக்ளியோஃபைல், NO பிளஸ் தான் அது எலக்ட்ரோஃபைல். நம்ம என்ன பண்றோங்க? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்றோம். அப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் வரும்போது வெளியே இங்க பென்சில் என்ன பண்ண ஒரு எலக்ட்ரோஃபைல் வெளியில போகணும். அப்போ இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எல்லாமே என்ன பார்க்கணும் உங்களுக்கு தெரியணும். பென்சில்ல அட்டாச் ஆன இந்த குரூப் பார்க்கணும். இது என்ன குரூப்னா இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். என்னமா எலக்ட்ரான் நம்பருக்கா? எலக்ட்ரான் டொனேட் குரூப் எப்படி சொல்லணும் நம்பருக்கா? Yes, sir. ஓகே, இது எலக்ட்ரான் டொனேட் குரூப். அப்போ எலக்ட்ரான் டொனேட் குரூப் இருக்கும்போது இந்த NO பிளஸ் எங்கம்மா போகும்? பேரா பொசிஷன் போகும். பேரா பொசிஷன் போனால் மேஜர் ப்ராடக்ட். ஆர்த்தோ போகும், பட் ஆர்த்தோ வந்து மைனர் ப்ராடக்ட், அதனால பேராக்கு போயிடும். அப்போ என்ன ஆன்சரு? இங்க OH அப்படிதான் இருக்கும். NO எங்க வரும்? பேரா பொசிஷன் வரும். புரியுதா? எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் எல்லாமே அந்த பென்சில் என்ன குரூப் இருக்குன்னு பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணதா வேலை, வேற எதுவுமே கிடையாது. புரியுதா? புரியுதா என்ன சொல்ற? எல்லா யூனிட்டும் நம்ம இப்படிதான் பண்ணணும். புரியுதாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நைட்ரேஷன். பக்கத்து நைட்ரேஷன். தமிழ்ல நைட்ரோ ஏற்றம்னு சொல்றோம். தமிழ்ல சொல்லுவோம் நைட்ரோ ஏற்றோ. கவனிமா. ஸோ நைட்ரோ ஏற்றம்னா என்ன கேட்டா பென்சில்ல OH போட்டு 20% HO3 போடுறேன். ஓகேவா? போடும்போது என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா OH. ஓகேவா? HNO3 இருந்து எப்படி எலக்ட்ரோஃபைல் இன்ட்ரோஃபைல மாத்த சொல்ல பார்க்கலாம். HNO3 ல OH minus OH மைனஸ் N plus. யா, இதான் எலக்ட்ரோஃபைல் இல்லையா? அப்ப அந்த எலக்ட்ரோஃபைல் எங்க வரும்? ஆர்த்தோ பேரா. Parallel வரும் sir. ஏன்னா எலக்ட்ரான் OH தான் குரூப், எலக்ட்ரான் டொனேட் குரூப். அதனால இங்க ஆர்த்தோல ஒரு NO2 போடு பிளஸ் பேரால ஒரு NO2 போடு. இதான் ப்ராடக்ட். இதுல எது மேஜர் கேட்டா இது மேஜர். Parallel வரும். யா, இதான் மேஜர். இது மேஜர் ப்ராடக்ட். அப்படின்னா நான் தமிழ் அர்த்தம் அதிக அளவு கிடைக்கும். இது மைனர் ப்ராடக்ட், இது குறைந்த அளவு கிடைக்கும். ஓகேவா? பட் ரெண்டுமே கிடைக்கும். பட் எது அதிகம்னா பேரா தான் கிடைக்கும் அதிகமா. புரியுதா? எஸ். ஓகேம்மா. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் செட் பண்ணிக்கோ. இதுக்கு பேரு மைனர் ப்ராடக்ட் பேர் என்ன சொல்வேன்? ஆர்த்தோ நைட்ரோஃபினால். மேஜர் ப்ராடக்ட் நேம் என்ன சொல்வேன்? பேராநைட்ரோஃபினால். பேராநைட்ரோஃபினால் ஞாபகம் பாருங்க. உங்களுக்கு கெமிக்கல் பாடல சார் சொல்லியிருப்பாரு மேபி. ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இருக்குல்லையுமா? ஆர்த்தோ நைட்ரோஃபினால என்ன ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு? பேராநைட்ரோஃபினால என்ன ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு? இப்பங்க சொல்ல தெரியணும். ஆர்த்தோ நைட்ரோஃபினால என்ன ஹைட்ரஜன் இருக்கு? இன்ட்ரா இல்லையா? இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லணும். பேராலுக்கு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இதமா? ஓகே, இப்போ கவனி பார்க்கலாம். இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரைட் பண்ணிக்கங்க. ரைட் பண்ணுங்க. ஆர்த்தோ நைட்ரோஃபினால் ஆர்த்தோ nitrophenol is slightly soluble in slightly soluble in water and more volatile due to intramolecular
hydrogen bonding. ஓகேவா? இனி புரியுதா பாருங்க. Orthonitrophenol is slightly soluble in water and more volatile due to intramolecular hydrogen bonding. தமிழ் ரைட்னு பார்க்கலாம். ரெடியா? சொல்லுவாமா? ரெடியாமா? ஓகே. Orthonitrophenol ஆர்த்தோநைட்ரோபினால் நீரில் குறைந்தளவு கரைகிறது. நீரில் குறைந்தளவு கரைகிறது மற்றும் அதிகளவு ஆவியாகும் தன்மை கொண்டது. மற்றும் அதிகளவு ஆவியாகும் தன்மை கொண்டது. காரணம் மூலக்கூறுகளுக்கு உள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. காரணம் மூலக்கூறுகளுக்கு உள்ளே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. ஓகேவா? இப்போ செகண்ட் பார்ட் ரைட் பண்ணுமா. செகண்ட் பாயிண்ட், பேராநைட்ரோபினால் is more soluble in water and less volatile due to intermolecular hydrogen bonding. Intermolecular hydrogen bonding. தமிழ்ல சொல்ல ரெடியா? ஓகே, எடுத்து பார்க்கலாம். பேராநைட்ரோபினால் நீரில் அதிகளவு கரைகிறது மற்றும் குறைந்தளவு ஆவியாகும் தன்மை கொண்டது. காரணம் மூலக்கூறுகளுக்கு வெளியே நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. ஓகேவா? எஸ். ஓகேமா. நெக்ஸ்ட் போலாமா? ரெடியா? முடிச்சா? ஓகேமா. நெக்ஸ்ட் கவனிங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன் நைட்ரேஷன் தான். ஆனா என்னென்ன கவனிமா அங்க பாருமா. நைட்ரேஷன் தான். இதுவும் என்னமா நைட்ரேஷன் தான். ஐ மீன் பீனால நைட்ரேஷன் பண்றேன். அங்க வந்து 20% நைட்ரிக் ஆசிட் போடுற. இங்க வந்து என்ன போடுறோம்? ஃபுல்லாவே கான்சன்ட்ரேஷன் சல்பரிக் ஆசிட் வித் கான்சன்ட்ரேஷன் நைட்ரிக் ஆசிட் போடும்போது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நைட்ரிக் ஆசிட்ல எது எலக்ட்ரோஃபைல்? NO2+ இல்லையா? அந்த NO2+ எங்கெல்லாம் போகும்னு கேட்டா, எங்கெல்லாம் ஆர்த்தோ பேரா இருக்கோ அங்கெல்லாம் போயிடும். அப்ப இங்க ஆர்த்தோ தானே, அப்ப இங்க NO2 போகும், இங்க பேரா, இங்க NO2 போயிடும், இதுவும் ஆர்த்தோ, அதனால இங்க NO2 போயிடும். பிளஸ் என்ன வழி போயிடும்? 3 மோல் வாட்டர் வழி போகும். என்ன வழி போகும்? 3 மோல் வாட்டர் வழி போகும். இதுக்கு நேம் என்ன கேட்டா 2,4,6 ட்ரைநைட்ரோபென்சீன் ஆர் பீனால், ட்ரைநைட்ரோபீனால். ஓகேவா? எஸ். இதுக்கு அண்டர் ஒரு நேம் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேரு பிக்ரிக் ஆசிட். ஓகே. இதுல ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி என்னன்னு கேட்டா, இதுல
நம்ம ஆர்கானிக் ஆசிட்னாவே என்ன இருக்கணும்? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. கார்பாக்சிலிக் குரூப் என்னமா? COOH. COH. COH தான் ஆர்கானிக் ஆசிட் சொல்லுவோம். ஆனா இங்க COOH எல்லாமே இதை ஆசிட் சொல்றோம். இதுதான் ஸ்பெஷல் கேட்டகரி சொல்லுவாங்க. புரியுதாமா? பெக்ரிக் ஆசிட்லாம் இருக்காது, COH குரூப் இருக்காது. இது ஆனாலும் இது ஒரு ஆர்கானிக் ஆசிட். இது ஒரு ஆர்கானிக் ஆசிட் தான். சரியா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் சல்போனேஷன். நெக்ஸ்ட் சல்போனேஷன். கவனிங்க. சல்போனேஷன். சல்போனேஷனா நம்ம என்ன பண்றோம்? பீனால் போடுறோம். பீனால்ல என்ன பண்ணோம்? கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிட் போடணும். ஓகே, சல்ஃபரிக் ஆசிட் போட்டா சல்ஃபரிக் ஆசிட்ல எப்படி எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைலா மாறும் தெரியுமா? OH ஆகும் SO3 மைனஸ் பிளஸ் SO3H பிளஸ். அப்ப இது எலக்ட்ரோஃபைல் SO3H பிளஸ் தான் எலக்ட்ரோஃபைல். நம்ம அந்த SO3H பிளஸ் எங்க வரும்? ஆர்த்தோ பொசிஷனுக்கும் பேரா பொசிஷனுக்கும் போயிடும். ஓகே எஸ். அப்போ இங்க OH ஆர்த்தோல ஒரு SO3H பிளஸ் பேரால ஒரு SO3H போடணும். இதுல எது மேஜர் பண்ணு கேட்டா பேரா இஸ் மேஜர். SO3H பேரா இஸ் மேஜர். ஓகேவா? அடுத்தமா ஹாலஜனேஷன். வந்து ஹாலஜனேஷன். ஹாலஜனேஷன் பாருங்க. இங்க T4 என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா 3Br2 போட்டு வாட்டர் போறோம். போடும்போது பிஆர்ல இருக்கக்கூடிய பிஆர் எங்க போகும்? ஆர்த்தோ பேராக்கு போகும் இல்லையா? எங்கெல்லாம் ஆர்த்தோ இருக்கும், இங்க வாட்டர் போட்டதால எங்கெல்லாம் ஆர்த்தோ இருக்கோ அங்கெல்லாம் பிஆர் போகும். அப்ப இங்க ஆர்த்தோ, இங்க ஆர்த்தோ. அதே மாதிரி எங்கெல்லாம் பேரா இருக்கோ அங்கெல்லாம் பிஆர் போகும். அப்ப இங்க பிஆர். இதான் புரோமினேஷன். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்வேன்? 2,4,6 ட்ரைப்ரோமோ பென்சீன். சார் 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால். 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் சொல்லுவோம். ட்ரைப்ரோமோ ஃபீனால். ஓகேவா? எஸ். இதான் ஹாலஜனேஷன் தான். ஓகே, இது ஒரு கிளியரா இருக்காமா? எது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகேம்மா. ஸோ இதோட டவுட் நம்ம ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரியாம்மா? ஓகே ஓகேம்மா. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ சார். ஓகேம்மா. தேங்க்யூ டு ஆல். Thank you.